அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இன்று ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்னு எடுத்துக்கலாம். அது சவுதி விவகாரத்தில் தொடங்கி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பட் உங்களை நான் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆரம்பத்திலே எல்லா மர்மத்தையும் உடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பதிவுக்கான முழு அர்த்தங்கள் முதல்ல சீக்ரெட்டை உடைச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்கள் பொண்ணான நேரமும் குறையும், என்னுடைய பொண்ணான நேரமும் குறையும். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானுடைய சவாலை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. கப்பல்களை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸிலிருந்து அந்த பக்கம் அனுப்ப முடிஞ்சதான்னா அனுப்பிட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பியிருக்கிறாங்க. எத்தனை அனுப்பியிருக்காங்க அதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்பவம், வரிசாமி இருக்கிறார் இல்லையா, ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, சீனாவுக்கு அடிஷ்னலாக வரி 2018 போட்டுட்டு இருந்தார். அதாவது சீனாவுடைய கூட்ஸ் நேரடியாக அமெரிக்காவில் வர்றதுனால பெருசாக பாதிப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் தடை விதித்தாங்க. இந்த தடை விதிக்கப்பட்ட பொருட்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை நாளாக, மெக்சிகோ, பனாமா, கொலம்பியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு சீனா எங்கேருந்து அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீபேக் பண்ணி மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதனால் 2018 அப்புறம் இப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது இலீகலாகவும் அவங்க ஆக்சுவலாக அது ப்ரொசீஜர் படி தான். சீனாவுக்கு தடை விதிச்சிங்கன்னா மற்ற நாடுகளுக்கு தடை கிடையாது. அதனால் இப்படி ஒரு மாற்று வழின்னு சொல்ல முடியாது. இது மற்ற நாடுகள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி சுற்றி வளைச்சி போகிறதுனால அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 19 பில்லியன்லேருந்து 26 பில்லியன் பக்கம் லாஸாக, அதாவது இன்பிட்வீன் கேப்பில். அதனால் தலைவர் என்ன பண்ணுறாரு, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு 40 நாடுகளுக்கு, மெக்சிகோ, பனாமா, கொலம்பியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு இது மாதிரி ரீரூட் வர்றதுனால பொருளாதார தடைகள், மறுபடியும் வரியை அதிகமாக போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அவங்க ட்ரெஸரி. இப்போ ஏற்கனவே இங்கே ரஷ்யா பிரச்சனையில் எல்லா உலக நாடுகளே அந்த சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் வரிசாமி அவர்கள் ரொம்ப வெறி பிடித்த வாங்கியாக இருக்கிறாரு அடுத்த வரி போடுறதுக்கு. சரி, இது அவங்களோட எதிரி நாடுகள், குறிப்பாக சீனாவுக்கு போட்டியா இல்லை இந்தியாவுக்கு போட்டியா, இன்னும் ஒரு சில வரிகள் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க பங்காளிகளுக்கே வரியை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஐரோப்பா, ஜப்பான் அண்டு உக்ரைன் சமீபத்தில் தான் ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க அமெரிக்கா கிட்ட. உக்ரைனுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் யூனிட் பெரிய அளவுக்கு ரொம்ப லோ காஸ்ட் காம்போனண்ட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறதுனால அமெரிக்கா கிட்ட போட்ட ஒப்பந்தத்தினால உக்ரைனுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், ஆஹா ஓஹோ அப்படின்னு ஜெலன்ஸ்கி ரொம்ப பெருமையாக போகிற இடத்துலலாம் சொன்னாங்க. எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க ஐரோப்பாலாம். நேற்றே சொல்லிட்டாரு ட்ரம்ப் அவர்கள், ஆல்மோஸ்ட் ஐரோப்பா, ஜப்பான், அப்புறம் இந்த பக்கம் உக்ரைன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் 25% வரி விதிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே சிறிய வகை ட்ரோன்களுக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய வகை ட்ரோன்கள்னால் தைவானுடன் சேர்ந்து 15% வரியும், யூகேவுக்கு 10% வரியும், குறிப்பாக உக்ரைனுடைய ட்ரோனுக்கு மட்டும் நேரடியாக இறக்குமதி ஆகும் பட்சத்தில் அதுக்கு 100% வரியை போட்டு தள்ளிட்டாரு ட்ரம்ப். இப்போ இதை கேள்விப்பட்ட ஜெலன்ஸ்கி கொஞ்சம் மனவேதனையில் அந்த பக்கம் கொஞ்சம் ஓரமாக உக்காந்துருக்கிறார். உங்களை எங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல தலைவா, யார் தலைவா அப்படின்னு அவங்க தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, ட்ரம்ப் அவர்களை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது இந்த சூழ்நிலையில் உக்ரைனுடைய ட்ரோனுக்கு 100% தனிப்பட்ட முறையில் வரி போடுறேன் அப்படின்னு சொல்றது நேரடியாக ரஷ்யாவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களான்ற கோணத்தில் உக்ரைன் பார்க்குறாங்க. வெளியில் சொல்ல முடியாமல் வெதும்பி இருக்கிறார்கள் அங்கே ஐரோப்பியர்கள். இது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஐரோப்பியர்கள் அப்படின்னா ஐரோப்பாவுடைய தலைவர்கள். இதை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரம்கோ நிறுவனத்தை அந்த எண்ணெய் உற்பத்தி நிலைகள் இருக்கு இல்லையா, அங்கே தாக்குதல் நடத்தின பதிவுகளுங்குது, நேரடியாக கிடைச்ச பதிவுகள். இது ஜஸ்ட் அவங்க சனா விமான நிலையம் இருக்குல்ல,
அதாவது ஹவுதிக்கிலிருந்து இந்த ஜாசன் எவ்வளோன்னா 58 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஃபர் டேவுக்கு 4 லட்சம் பேரல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் அது. ஒரு ஹார்ட் அட்டாக், இது வந்து 3வதுலேருந்து 4வது அட்டாக் நடத்தியிருக்காங்க. பட் ஆரம்பத்திலேருந்தே சவுதி மறுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஹவுதிகள் தைரியமாக தாக்கல் நடத்துகிறாங்க. ஹவுதிகள் எப்படிப்பா நீ இந்த அளவுக்கு தைரியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா பாகிஸ்தானும் அங்கே துருக்கியும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சவுதி மீது தாக்கல் நடத்தினா அது எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொன்னதுக்கப்புறமும் 2 முறை தாக்கல் நடத்தியிருக்காங்க எண்ணெய் கிரகங்கள் மீது. அது இல்லாமல் உங்களுக்கு அடுத்து இன்னொரு வரைபடம் காட்டுறேன் நான். அந்த மோச்சான்னு சொல்லிட்டு இடையில் உங்களுக்கு அந்த டெய்ஸ்ன்ற பகுதியில் பிங்க் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பகுதி வந்து ஏமனுடைய கட்டுப்பாடு, அதாவது சவுதியினுடைய பேக்டு ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. இதை மட்டும் இழந்துட்டாங்கன்னா இந்த பேபிள் அப் மேண்டப் வந்து முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும். உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை காட்டுற நான் விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் 2 முக்கிய மாற்றங்கள் தெரியுது. தரைப்படை தாக்குதலில் ஹவுதிகள் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வராங்க. தொடர்ந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு முன்னேறி இருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்குது. இதுக்கப்புறமும் சவுதி வந்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்காமல் பக்கத்தில் இருக்கிற எந்த பங்காளி வருவாங்க, அந்த பங்காளி வருவாங்க, அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டதுனால இவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சவுதிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இனியும் அவங்க பதில் தாக்குதல் நடத்தலை அப்படின்னா ஹவுதிகளுடைய கை வந்து ஓங்கிவிடும். கிட்டத்தட்ட அது வந்து சவுதி சரண்டர் ஆன கண்டிஷன் தான். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வெளிப்படையான, இது என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இவ்வளோ அடிச்சுமே ஒரு மனுஷனால் அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னா அது சவுதியால் மட்டும்தான். ஏதோ இன்னைக்கு காலையிலேருந்து தான் ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. சவுதிக்கு வந்து அதிகப்படியான ஆயுதங்கள் வந்து மேபி பாகிஸ்தான் வந்து இறங்குச்சேன்னு தெரியல. ஆனால் ஒரு 2-3 கார்கோ விமானங்கள் வந்து இறங்கியது. அப்புறம் இவங்க துருக்கியிலிருந்து வந்தது. துருக்கியிலிருந்து ஏர்ஃபோர்ஸ் A400M டிரான்ஸ்போர்ட் ஒரு 2-3 தடவை வந்து இறங்கியிருக்கு. மேபி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இல்லை ட்ரோன்னா அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த 2 மூமெண்ட் வந்து சவுதிக்குள்ளே பெருசாக தெரியுது. அது என்ன நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதை தாண்டி அமெரிக்காவுக்கு ஒரு சவால் விட்டுருந்தாங்க ஈரான் தரப்பில். நீ சரியான ஆளாக இருந்தால், நீ தைரியமான ஆளாக இருந்தால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒரு கப்பல் கிராஸ் ஆனாலும் சரி அப்படின்னு டைலாக்லாம் விட்டாங்கல்ல, கிராஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா தில்லா சாதிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது வழக்கமாக கப்பல் எவ்வளோ பயணிக்குது அப்படின்றது காட்டுகிறது. 11 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து வெறும் 6, 7, 8 தான் கிராஸ் ஆனது. 11 ஆகஸ்ட் 16 கப்பல் கிராஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். அந்த 12ஆம் தேதி தான் இந்த டைலாக் விடுறாங்க. ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் இது சரியான ஆளாக தான் நாங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. 13ஆம் தேதி 13 கப்பலை கிராஸ் பண்ண வச்சுருக்காங்க அமெரிக்கா. கிட்டத்தட்ட 13 கப்பலுமே வந்து ஈரான் முழுமையாக க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேபிள் அப் மேண்டப் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் 11:31, 12:28, 13ஆம் தேதி 29 கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குறைந்திருக்கு, ஆனால் அங்கே அதிகரித்திருக்கு. இந்த கோபத்தின் வெளிப்பாடு இல்லை. கிட்டத்தட்ட 13 கப்பல் மேபி இன்று 14ஆம் தேதி மேபி இன்னும் ஒரு 2 கப்பல் அதிகரிச்சதாகவே பார்க்க முடிகிறது. ஏன்னா யுஏஇக்கு மேலே அமெரிக்கானுடைய போர் விமானங்கள், ரீஃபில்லிங் டேங்கர் எல்லாமே பெரிய இடத்துல மேலே நின்றுட்டு இருந்தது. இது கூட பாதுகாப்பாக அழைத்து செல்லப்படுகிறது. இதற்கு ஓமன் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓமன் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தின, இது அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இல்லையா, அதையெல்லாம் தாண்டி ஓமன் இந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்கன்ற ஆதங்கத்தில் 2 கப்பல்கள் மீது இன்று மதியம் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. உங்ககிட்ட ஆர்கே சேனலாக நான் சொல்லியிருந்தேன். அதற்கான அந்த லொக்கேஷனையும் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இந்த 2 கமர்ஷியல் வெஹிக்கிள் மீது அடுத்தடுத்த ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்க. பட் இந்த ட்ரோன் தாக்கல் நடக்கும் போதே அமெரிக்காவுடைய KC-135 டேங்கரும் அது பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட போர் விமானங்களும் மேலே வந்து நின்றுருந்தது. ஏன்னா இப்போ யுத்தம் நடக்கும்போது அங்கே யுஏயில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் வந்து பெரும்பாலும் எம்டி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10லேருந்து பார்த்தோன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட ரீஃபில்லிங் டேங்கர் அந்த இடத்துல இருக்குது.
அது மேலே பறந்து பாதுகாப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஓமன் வழியாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வழக்கமாக இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னா அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தும். ஆனால் இந்த தடவை இன்னுமே ரொம்ப பொறுமையாக காக்குறாங்க. அவங்க கண்டிப்பாக பேச்சுவார்த்தை வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அது இல்லாமல் ஆயுதங்கள் பற்றாக்குறை அப்படின்னு வெளிப்படையான விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறமும் இந்த தாக்கல் நடத்தியதுக்கப்புறம் ஓமன் இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியதுக்கப்புறம் வழக்கமாக அரபு நாடுகள், கத்தார் ஒரு பக்கம் தனது கடுமையான கண்டனம், சவுதி அரேபியா தனது அதைவிட கடுமையான கண்டனங்கள் பயங்கரமாக தெரிவிக்கிறாங்க. இந்த கண்டனங்கள் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, 10ல் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த கண்டனம்லாம் அது நாங்களும் இருக்குமேனு ஒரு காட்டுவதற்காக ஒரு கண்டனம். அது எதுக்கு எங்களுக்கு தெரிவிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல, நானும் உங்ககிட்ட எதுக்கு சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் அது வேறு வழி இல்லை. ஒரு நியூஸு, அவங்களும் ஒரு நாடு பாவம் அதற்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு நியூஸ் என்னும்போது நான் சொல்லாமல் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. என்ன அப்படின்னா, கார்க் தீவில் பெரும்பாலும் கப்பல்கள் எம்டியாக இருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாகவே கார்க் தீவில் ஒரு 1-2 கப்பல்கள் லோடிங் பண்ணுற விஷுவல் வந்து சேட்டலைட் இமேஜஸில் திடீர்னு தென்படுகிறது. கடந்த 2 நாட்களாக திடீர்னு தென்படுது. சரி, அப்போ இங்கே தென்படுறதுக்கும் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மலேசியாவுடைய கடற்பகுதியில் இதை நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு 3 நாட்களாக ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் அவுட்டர் போர்ட் லிமிடெட் EOPL பகுதியில் மலேசியானுடைய எக்கனாமிக் ஜோன் 70 கிலோமீட்டர் தள்ளி பெரிய அளவுக்கு கப்பல்கள் இந்த இடத்துலேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இது யாருடைய கப்பல்கள் அப்படின்றது நம்மளுக்கு பெருசாக சந்தேகமாக இருந்தாலுமே, இலங்கையினுடைய கடற்பகுதி ஓரத்தில் ஈரானுடைய 15க்கும் மேற்பட்ட கப்பல் வந்து நங்கூரமிட்டு வைத்திருக்காங்க. 14 கப்பல்கள் கிட்டத்தட்ட நங்கூரமிட்டு வச்சுருக்காங்க. அதுவுமே அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதா சொல்கிறாங்க. அதனால் மலேசியா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு EOPL அப்படின்னா எங்கன்னா, இங்கே மலேசியா இருக்கா, மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் ஒரு 70 கிலோமீட்டர் ஈஸ்டர்ன் அவுட்டர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் கடற்பகுதியில் அந்த கப்பல்கள்லாம் நங்கூரமிட்டு காத்திருக்கும். அந்த EEZ அப்படின்னா 200 நாட்டிக்கல் மைலில் ஃபுல்லாக மலேசியானுடைய அதிகார பகுதி, அதுதான் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. கீழே ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கப்பல் இங்கே வந்து கப்பலுக்கு கப்பல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி முறைப்படி நாங்கள் கொண்டு வந்து அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி கணக்கு காட்டுவாங்க. பெரும்பாலும் என்ன கப்பலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, தடையில் விதிக்கப்பட்ட கூடாயில்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் அந்த நாட்டுக்கு வந்து சர்வதேச வர்த்தகம் எல்லாம் ஆபத்தாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் மலேசியாவுடைய புதிய சட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, இனி இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கப்பல்கள் எல்லாமே சோதனை செய்ய போகிறோம், சான்றுகளை அதை கைப்பற்றி அபராதம்லாம் விதிக்க போகிறோம், தேவைப்பட்டால் நாங்கள் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியா அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே மேபி அடுத்த திங்கள் செவ்வாயில் ஒரு சட்டமாகவே முழு சட்டமாகவே ஏற்ற போகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் மலேசியாவில் இருந்து. அப்போ இந்த கப்பல்கள் எல்லாமே வந்து சைடில் ஈரான் ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்த்துறாங்களா அப்படின்ற சந்தேகம் இப்போ அமெரிக்காவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, ஈரானுடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டு விட்டதாக, முழுமையாக என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா அப்படி ஒரு மன பிராந்தியில் இருக்காங்க, மன விஸ்கியில் இருக்காங்க. ஆனால் அங்கே சம்பவம் ஏதோ ஒரு வகையில் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. வழக்கமாக ஈரானுடைய தந்திரமே என்னன்னா, இத்தனை வருடங்களாக பொருளாதார தடைகளை தாண்டி அவங்களோட சக்ஸஸ் என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எந்த கப்பல்களுக்கெல்லாம் தடை விதிக்கிறாங்களோ அந்த கப்பல் எல்லாமே சென்ட்ரல் வந்து கப்பல் டு கப்பல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வதேச சட்டங்களால் இல்லை சர்வதேச நாடுகளால் தடை விதிக்கப்பட்ட ஒரு கப்பல் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டு கடற்பகுதிக்குள்ளே போகிறதான் தடை விதிப்பாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் கப்பல் என்ன பண்ணுவாங்க, நேராக நான் போயிட்டு ஏற்றுமதி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மலேசியாவிலேருந்து கிளம்புதுன்னா அவங்க போயிட்டு அன்லோடிங் பண்ணிவிட்டு எந்த நாட்டுக்கு போகிறாங்க, எங்கே வாங்குறாங்கன்றது அவசியம் கிடையாது. போகிறாங்க, ஏற்றிட்டு வராங்க, வந்து இறங்கும்போது அதுக்கான பில் கட்டினா சரி, அதுக்கான பில் வச்சுருப்பாங்க.
கடற்பகுதியிலே நிறுத்திட்டு ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. இது வந்து அமெரிக்காவுக்குமே தெரியாம பெருசா மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு ஈராக் கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு, அதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் எல்லா நாடுகளோட ஏற்றுமதி பாதிச்சாலுமே ஈராக்கினுடைய ஏற்றுமதி கொஞ்சம் கூட குறையவே இல்லையா, ஃபுல்லா அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஈரானுக்கும் ஈராக்கிற்குடைய எல்லை பகுதியில் எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கு. இவங்க ஏதாவது டிரான்ஸ்போர்ட் வழியா, அதாவது கடல் வழியா இல்லாம ஈராக் மூலியமா சிரியா வழியா கொண்டு போயிட்டு இறக்குமதி பண்றாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும் நம்ம. இது நடக்காது இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா இவ்வளோ தடைகள் விதித்தும் பொருளாதார தடைகளை போட்டும் ஈரான் எப்படி சர்வே பண்றாங்க, அதுதான் இன்னைக்கு வந்து அமெரிக்கா கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஏற்றுமதி தளம் முடக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்க சர்வே பண்றாங்கன்னா அப்போ எங்கேயோ லூப் ஹோல் இருக்கு அப்படின்றது அவங்க உணர்ந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எப்படி இதெல்லாம் தடை பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்பா பேச்சுவார்த்தைக்கு வாங்கப்பா சீக்கிரமா, அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு அமெரிக்கான்னு வருது பாருங்க. ஈரானுடைய அடுத்தடுத்த புதிய தலைவர்கள்லாம் வந்து அவங்க கொஞ்சமாவது பேசணும்ல ஊடகங்கள் முன்னாடி எல்லாமே. அந்த புதிய தலைவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனி நம்ம அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை உட்காரணும் அப்படின்னா லெபனான் யுத்தத்திலிருந்து ஒட்டுமொத்தமா இந்த மிடில் ஈஸ்ட்லேயே ஒரு அமைதி கொண்டு வரணும், ஈராக்ல இருந்து முழுமையா வெளியேறணும், சிரியா பகுதியா இருக்கட்டும் லெபனான் எல்லா யுத்தத்தையும் முழுமையாக நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்கு வந்துட்டாங்க. அப்ப இன்னுமே அவங்க ஸ்ட்ராங் ஹேண்டா இருக்கிறதா நினைக்கிறாங்க. நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நேற்று உங்ககிட்ட ஒரு தகவல் சொன்னேன், ஜார்ஜ் வாஷிங்டன் உடைய கப்பல் இருக்கு இல்லையா, அது ஆல்மோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மலாக்கால இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாள்ல யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கு இல்லையா, அந்த கப்பல் அங்கிருந்து அனுப்பிட்டு இதை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். இது அங்க இருக்க ஒட்டுமொத்த நிகழ்வுகள். இப்ப ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், ட்ரம்போட மருமகன், இஸ்ரேலுக்கு வராரு. காசா விவகாரத்துல ஏன்பா ஒத்துக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னன்னு பேச்சுவார்த்தைக்காக வராரு. பாவம் மனுஷன் எப்போ போனாலுமே வந்து கூட ஒருத்தர் கூட்டியே போவார். அவர் பாவம் திடீர்னு இறந்து போயிட்டார். இப்போ வந்து தனிமரமாக தனித்து நிற்கிறாரு ஜெரால்டு குஷ்னர் அவர்கள். அது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. பட் இதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற வீடியோ பதிவுலாம் என்னென்னா, தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் இந்த இஸ்ரேலினுடைய ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை தாக்கல் நடத்துறது, அவங்களுக்கான தொந்தரவுகளை கொடுக்குறது, இதுதான் வேலையே. ஐரோப்பா வந்து தடை விதிக்க சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவும் பெரிய அளவுக்கு தடை விதிக்க சொல்லியிருக்காங்க இந்த ரைட் விங் குரூப்ஸ்க்கு. இந்த குரூப் இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து குஸ்ரா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 15க்கும் மேற்பட்ட வீடுகளை முழுமையாக யாரும் எந்த உணவுப் பொருட்களும் போக முடியாத அளவுக்கு வாட்டர் பைப் லைனை முடிச்சிட்டாங்க, தண்ணிலாம் கரண்ட் எல்லாமே கட் பண்ணி விட்டாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக எதுவும் போகக்கூடாதுன்னு. இஸ்ரேல் இராணுவம் உள்ளே போயிட்டும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியில் அவங்களுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்குமே சண்டை வந்துருச்சு. அதை ஒரு வழியாக சமாளித்து ஒரு வழி கொண்டு வந்தாலுமே லெபனான் பகுதியில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கஃபர் டிபெட் அப்படின்ற ஒரு பகுதியில் சதர்ன் லெபனானில் ஒரு 14க்கும் மேற்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் பில்டிங், எல்லாமே உயர் குடியிருப்புகள், எல்லாமே ஒவ்வொரு கட்டிடமும் 13 அடி 14 அடி கட்டிடங்கள், 14 மாடி கட்டிடங்கள் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஒரு 60 அப்பார்ட்மெண்ட் கொண்ட பில்டிங்கை அடிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு கட்டினாங்கன்னு தெரியல, அந்த கட்டடம் மேக் பண்ணுறதுக்காக எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு தெரியல, கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கிராமமாக முழுமையாக அழிச்சிட்டே இருக்கிறாங்க, தடுக்கவே முடியல. இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளார சதர்ன் லெபனானில் குடியிருப்புகள் இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறியாக வந்துருச்சு. மற்றொரு காசாவாக உருவாகி கொண்டிருக்கிறது சதர்ன் லெபனான் பகுதியில். இந்த பேச்சுவார்த்தையும் வள கொலான்ட்டு அடிச்சாங்க. செப்டம்பர் மாதம்தான் மறுபடியும் பேசுகிறாங்க. அடுத்த பேச்சுவார்த்தை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும். அது வரைக்கும் இருக்குமா, இல்லை இதெல்லாம் தரைமட்டமாக்குவதற்காகவே இஸ்ரேலுக்காக டேட் இப்படி தள்ளி போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கிருந்து வர நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் லெபனான், காசா, அப்புறம் சிரியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து கொஞ்சம் இஸ்ரேல் வெறித்தனமான தாக்குதல் நிகழ்த்தி தனது எல்லை பகுதியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்யூச்சரை நோக்கி பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம அங்கேருந்து உக்ரைன் கிட்ட வந்துடலாம்.
ஏன்னா ரஷ்யாவுடைய வைல்டு பெரிஸ் இருக்கு இல்லையா, இந்த வைல்டு பெரிஸ் மீது தாக்கல் நடத்தி அந்த ஆப்ரேஷன் அவள் தான் முடிஞ்சு ஓவரன்ட்டாங்க. ஒரு 12 பில்லியனுக்கு மேலே லாஸ். ஒரு 35 வைல்டு பெரிஸினுடைய அந்த அது என்ன சொல்லலாம் குடோன்கள் இருந்தது, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரஷ்யாவுடைய முக்கிய எண்ணெய் உற்பத்தி நிலைகள் இருக்கு இல்லையா, குழாயில் உற்பத்தி நிலைகள், சேமிப்பு கிடங்கள் எல்லாமே ஒரு சில இடங்களில் ஹோல்டு பண்ணிட்டாங்க, மேக்சிமம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. இது இரண்டாவது மிகப்பெரிய லாஸ். லாட்வியா மீது தாக்கல் நடத்துவதற்காக வந்த ட்ரோனு துருக்கியினுடைய F-16 போர் விமானம் தான் இது பெரிய அளவுக்கு தடுத்திருக்கு. ப்ளஸ் எஸ்டோனியாவில் இருக்கக்கூடிய ஹமீர் ஹர்பேஸ்ல இருந்து தடுத்திருக்காங்க. இந்த நேட்டோ நாடுகள் விரைந்து செயல்பட்டதின் காரணமாக இது தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகள் மிக முக்கிய ஆலோசனை ஈடுபட்டு இருக்காங்க. இனி ரஷ்யாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டீயும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு போய் தூங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதே போல் ரஷ்யா வந்து ஒடிசா துறைமுகம் இல்லை போர்ட் ஆஃப் டெர்மினல் பகுதியில் அடித்ததில் தொடர்ந்து லாஸ் ஏற்பட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்பு சுவிஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தளத்தை வந்து அங்கே ஒரு போர்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அடித்ததில் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இல்லை, சம்பவம் தெரிஞ்சுமே சுவிஸ் வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறது தப்பு. அது அதே போல் அமெரிக்காவுடன் கூட்டு முயற்சியில் கியூவில் உற்பத்தி பண்ண மிக முக்கிய நிலைகள்லாம் சரி இன்றைக்கி ரஷ்யா அடிச்சிட்டாங்க, ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க. அப்புறம் போர்ட் பகுதியில் கிட்டத்தட்ட MiG-29 ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு 2-3 நோன் வந்து தாக்கல் நடத்த வந்ததை வந்து அழிச்சிட்டோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் முன்பு இருந்த ட்ரோனை விட இப்போ இருக்கிற ட்ரோன் எல்லாமே என்னென்னா ஸ்பீடு வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. பவர் ஜெட் என்ஜின் அப்படின்னா ஸ்பீடு அதிகம் பண்ணும். இப்போ உக்ரைன் அந்த டெக்னாலஜிக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றாங்க. ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்களாம். இப்போ வர ட்ரோன் எல்லாமே வந்து பவர் ஜெட் என்ஜினா. பவர் ஜெட் என்ஜின்னா அவ்வளோ ஸ்பீடாக அவர் தான் தாக்கல் நடத்துறதுக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் இழப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி கியூவில் வந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த வேர் ஹவுசஸ் அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் மீட்லாம் கொண்டு போவாங்க இல்லையா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. கியூவுக்கு வந்து பெரிய அளவுக்கான லாஸஸ்ன்றாங்க. ரஷ்யா வந்து பிடிக்கப்பட்ட பகுதிகள் ஜாப்ரோசியா ஒப்லாஸ்ட், அப்புறம் வந்து கெர்சன் ஒப்லாஸ்ட், டானக்ஸ், லுஹான்ஸ், இது எல்லாமே இந்த எல்லை பவுண்டரியில் இதுக்கு முன்னாடி உக்ரைனையும் ரஷ்யாவும் பிரிக்கின்ற எல்லை பவுண்டரியை வந்து இத்தனை நாள் இருந்தது, அதெல்லாம் நீக்கிட்டாங்க. நம்ம அது முறையாக ரஷ்யாவுடன் இணைச்சிட்டு அந்த எல்லை பவுண்டரி எடுத்துட்டாங்களாம் ரஷ்யா. அப்போ முறையாக இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் வந்து பார்க்க முடிகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்கள். வீடியோட நிறைவு பகுதியில் வெனிசுலான் டெல்சி ரோட்ரிகஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, யூகே நாங்கள் தான் இப்போ குட் பாய்ஸாக மாறிட்டோம், எங்கள் நாடு வந்து அமெரிக்காவோட ஒப்புதல் போட்டிருக்கு, அதனால் சுமார் ஒரு 31 மெட்ரிக் டன்னு தங்கம், அதுக்கு முன்பு மதுரை இருக்கிற காலத்தில் அங்கே யூகேனுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பாதுகாப்பு பெட்டத்தில் போய் வச்சுருக்காங்க. பாதுகாப்பு பெட்டத்துலேருந்து ஏற்கனவே கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட பார்த்துட்டாங்க யூகே. இப்போ ரோட்ரிகஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இப்போ கொடுத்துதான் ஆகணும், எங்கள் நாடு வந்து ரொம்ப நெருக்கடி சூழ்நிலை இருக்குது, கிட்டத்தட்ட 4 பில்லியன் தங்கங்க, 4 பில்லியன் தங்கம், 31 மெட்ரிக் டன் அப்படின்னா பாருங்க எவ்வளோ வேல்யூ அது, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மன்னருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போ மன்னர் எந்த அளவுக்கு முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, விரைந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேவுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, வெனிசுலா போர்வையில் வாங்கி நம்ம ஏதாவது ஆட்டையை போட்டுடலாமா, ஏமாந்த நாடு தானே, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலுமே வந்து இப்போ யூகே அதை வைத்திருக்காங்களா, அப்படி வைத்திருந்தாங்கன்னா கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமையும் கூட. இதை தொடர்ந்து ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க வெனிசுலா தரப்புல இருந்து. பட் இதற்கு முன்பு தான் உங்க நாடு ஜனநாயகம் இல்லை, நாங்கள் தடை விதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போறதுக்கு பல காரணங்களை சொன்னீங்க. இப்பயும் அந்த காரணங்களை சொன்னீங்க அப்படின்னா நாட் குட். அவங்கவுங்க தங்கத்தை திருப்பி கொடுத்து உண்மையாக உழைக்கிற வழியை பாருங்க, உழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாருங்க அப்படின்றதோட நம்மளோட ரெக்வஸ்ட்டாக வச்சுட்டு, சீனா என்ன சொல்கிறாங்கன்னா தைவான் கிட்ட, தைவான் அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒர்த் இல்லை, இந்த ட்ரில் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்ஃபுல் தான், நீங்கள் ஒர்த் இல்லையா, எங்களுக்கு அந்த எய்ம் இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி வந்து சீனா சொல்லிட்டாங்க. ஏன்னா தைவான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க, ஏதோ நாளைக்கே சீனா வந்து பிடிச்சிடுற மாதிரி பயங்கரமான எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. பட் சீனா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சீனாவும் எகிப்தும் ஈகிள் எக்ஸசைஸ், ஈகிள் ஆஃப் சிவிலைசேஷன் 2026 ஜாயிண்ட்
ஒரு ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா உற்று நோக்குறாங்க, ஏன்னா எகிப்த் சீனா கிட்ட ஏதோ கை கோத்துட்டு போல அப்படின்னு பெருசாக ஒரு ட்ரோன் மூலிமா பயங்கரமாக உத்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே நடக்கிற சம்பவத்தை அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஃப்ரான்ஸில் செகண்ட் ஷிஃப்ட் அந்த காட்டு தீ இருக்குல்ல, பெரிய அளவுக்கு மறுபடியும் பற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி தெரிஞ்சது. மறுபடியும் நூற்றுக்கணக்கான ஏக்கரா வந்து பரவ ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. இந்தியா ஒரு வழியாக அடுத்து அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கான என்ஜின் வந்து ரோல்ஸ் ராயல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக ரிலையன்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து, ரிலையன்ஸும் ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனமும் இணைந்து, அதாவது இன்னைக்கு ஆனந்த் அம்பானி வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 நிறுவனங்களும் இணைந்து இந்தியாவுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கான போர் விமானங்களுக்கான என்ஜின்களை நாங்கள் தயாரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஃபைனல் ஒப்புதல் என்று பெறப்பட்டிருக்கிறது. 2-3 நாடுகள் ட்ரை பண்ணாங்க, ரஷ்யா ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ஃப்ரான்ஸுமே வந்து ட்ரை பண்ணாங்க. இது எல்லாம் ஃபைனலாக இப்போ கடைசியில் இந்தியாவுடைய ரிலையன்ஸ் நிறுவனமும் ரோல்ஸ் ராயல்ஸும் இணைந்து தயாரிக்கிறாங்கன்ற ஒரு தகவல் இன்று காலையில் கிடைத்திருக்கிறது. அதுக்கான இறுதி வடிவம் நம்மளுக்கு எப்போ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுடைய நட்பு நாடுகள் பட்டியலில் ரஷ்யா நம்பகத்தன்மையில் 36%, அமெரிக்கா 16%. இந்தியா யாருக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கும், இந்தியாவுக்கு எந்த நாடு அச்சுறுத்தலாக இருக்குன்னா பாகிஸ்தான் 54%, சீனா 21%. ஒரு ஆய்வில் பியூ ரிசர்ச் என்ற ஆய்வறிக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.